புதுச்சேரி மண்ணாடுபட்டு தொகுதியில் பாஜகவுக்கு கள்ள ஓட்டு போட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜகுமார் இணைகிறார். ராஜகுமார், கைது செய்யப்பட்டவர் யார்? விவரங்கள் என்ன? புதுச்சேரி மண்ணாடுபட்டு தொகுதியில் பாஜகவுக்கு கள்ள ஓட்டு போட்ட வாலிபர் ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு என்பது நேற்று முன்னால் 9ஆம் தேதி நடந்து முடிந்தது. புதுச்சேரி வரலாற்றிலேயே கிட்டத்தட்ட 91% மேலான வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருக்கிறது. அந்த ஆர்வமான மக்கள் பலர் வாக்களித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் மண்ணாடுபட்டு தொகுதிக்குட்பட்ட மண்ணாடுபட்டு சமுதாய நலக்கூடத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடி ஒன்றில் வாலிபர் ஒருவர் கள்ள ஓட்டு போட்டிருக்கிறார். அதாவது வேறு ஒரு நபரின் வாக்கை அவர் பாஜகவுக்கு செலுத்தியதாக காங்கிரஸ் கட்சியினர் புகார் தெரிவித்திருந்தனர். மேலும் வாக்குப்பதிவு நடைபெற்ற தினத்தன்று இந்த தகவலை அறிந்த காங்கிரஸ் கட்சியினர் இந்த வாக்குச்சாவடி மையத்தை ஒத்துழைத்து போராட்டத்தில் இருந்ததால் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மோதல் போக்கு உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறையினர் அதை தடியடித்து தலையை செய்தனர். மேலும் கள்ள ஓட்டு போட்ட நபரை குறித்து திருப்பனூர் போலீசாரிடமும் காங்கிரஸ் கட்சியினர் விசாரித்திருந்தனர். இது குறித்து திருப்பனூர் போலீசார் வழக்கு பதிந்து குறிப்பிட்ட வாலிபரிடம் விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் அவர் விழுப்புரம் மாவட்டம் பிறவிக்காரன் கோவில் தெருவை சேர்ந்தவர் என்றும் அவர் பெயர் அரவிந்தன், வயது 30 என்பதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து போலீசார் அரவிந்தன் மீது வழக்கு பதிவு செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்திருக்கிறார். இன்னும் காவல்துறை அவர் காவலில் எடுத்து தொடர் விசாரணையில் நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். அவர் ஒரு ஓட்டு மட்டும்தான் போட்டிருக்கிறார். ஓட்டு போட்டிருக்கிறார் என்ற விஷயங்களும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இவரை தவிர வேறு கள்ள ஓட்டு போட்டிருக்கிறார்களா உள்ளிட்ட கோணங்களும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்னும் மண்ணாடுபட்டு தொகுதியை பொறுத்தவரை பாஜக சார்பில் தற்போதைய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். அதே போல் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் துணை சபாநாயகர் TPR செல்வம் போட்டியிடுகிறார். இந்த சூழ்நிலையில் தான் பாஜகவுக்கு கள்ள ஓட்டு போட்டதாக தற்போது வாலிபர் விழுப்புரத்தைச் சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ராஜகுமார், காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்.